ஹாய் கைஸ், வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு சி ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுற கமாண்டாக மாற்றுறது. நான் யூஸ் பண்ணுறது லினக்ஸ் மின்ட் ஓஎஸ். இதில் நான் டெர்மினல் போய்க்கிறேன். டெர்மினலில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்எஸ் அப்படின்னு ஒரு கமாண்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டரிஸ்லாம் இருக்குது, அதாவது ஃபோல்டர்ஸ்லாம் இருக்குது, அது லிஸ்ட் பண்ணுது ரைட்டா. ஸோ அப்போ எல்எஸ்ன்றது ஒரு ப்ரோக்ராம். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ப்ரோக்ராமை ரன் ஆகும்போது தான் உங்களுக்கு அவுட்புட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ்லாம் இருந்தால் டிஸ்பிளே பண்ணுது. இதே மாதிரியே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சி ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். அந்த சி ப்ரோக்ராமை எப்படி ஒரு கமாண்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லினக்ஸ் மின்ட்ல டிஃபால்ட்டாகவே நானோ எடிட்டர்ன்றது இருக்கு, அது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரு. ஸோ நானோ ஸ்பேஸ் நான் hello.cன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நானோ எடிட்டர் வந்துருச்சு. இதில் தான் நம்ம சி ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் ஓ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஆகும், அதாவது சேவ் ஆகும். ஸோ கண்ட்ரோல் ஓ கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் டு ரைட் hello.cன்னு கேட்குது. எஸ், ஒரு என்டர் அடிச்சுக்கோங்க, உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ இதை விட்டு வெளியில் வரணும், எக்ஸிட் ஆகணும். ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு லினக்ஸ் மின்ட்ல பார்த்தீங்கன்னா இல்லை உபுண்டு டிஸ்ட்ரிபியூஷன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைல் பண்ணுறதுக்கு GNU C கம்பைலர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் GCC. ஸோ இந்த கமாண்டை கொடுத்தீங்கன்னா ஈஸியாக கம்பைல் பண்ணிடலாம். ஸோ GCC ஸ்பேஸ் hello.c ஸ்பேஸ் ஹைஃபன் ஓ, அவுட்புட்டை ரீடைரக்ட் பண்ணுறேன் ஹலோன்ற ஃபைலுக்கு. இப்போ கம்பைல் ஆகிடுச்சு, எந்த எரரும் காமிக்கல. ஓகேவா? அப்போ ரன் பண்ணி பார்க்கணும் இல்லையா, ./hello அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா பின்ன்ற பேரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கமாண்ட் பார்த்தீங்கன்னா mkdir மேக் டைரக்டரினா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஃபோல்டர் பேர் என்னது, பின். ஸோ bin அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஹலோ இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த பின்க்கு மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஹலோ. எங்கே மூவ் பண்ணணும்? ரூட்டில் உங்களுக்கு ஹோம் இருக்கும், ஹோம்குள்ளார சக்தின்ற ஃபோல்டர் இருக்கும். இதான் என்னோட கரண்ட் டைரக்டரி. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளார பின்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளார நான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ என்டர் அடிச்சுக்கிறேன். வேணா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா PWDன்னு கொடுத்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்னது, ஹோம் சக்தி. அதற்குள்ளார தான் உங்களுக்கு பின்ன்ற ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணிடலாம். எல்எஸ் கொடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தெளிவாக காமிக்குது பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு ரைட்டா. CD ஸ்பேஸ் பின் கொடுத்து பார்க்கலாம். அதில் எல்எஸ் அப்படின்னு கொடுங்க. பார்த்தீங்கன்னா ஹலோன்றது இருக்கு. அப்போ hello.cன்ற ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணதோட அவுட்புட்டை வந்து ஹலோன்ற ஃபைலில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? அதை நீங்கள் ரன் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஹலோ வேர்டுன்னு வரும். ஓகேவா? CD அப்படின்னு கொடுங்க, கரண்ட் டைரக்டரிக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ CD கொடுத்து என்டர் கொடுங்க. ஸோ பேஷ் ஆர்சினா ஒன்றும் கிடையாது. நம்ம விண்டோஸில் ஜாவா பாத் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் போயிட்டு சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் பேஷ் ஆர்சின்ற ஃபைல். ஆனால் அது வந்து ஒரு ஹிடன் ஃபைல். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை நார்மலாக பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லிஸ்ட் கொடுக்குறேன், எல்எஸ் கமாண்ட் கொடுத்தா உங்களுக்கு என்னென்ன வருது, பின்னு, டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், hello.ca இது மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு பேஷ் ஆர்சி தெரியல ரைட்டா. அதை நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்பெஷல் கமாண்ட் கொடுக்கணும், LS-A அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்க நிறைய ஹிடன் ஃபைல்ஸ்லாம் காமிக்குது. அதில் பாருங்க பேஷ் ஆர்சின்றது இருக்கு. இதில் தான் வந்து உங்களுக்கு போயிட்டு அப்டேட் பண்ணணும் நம்மளோட பாத்லாம் வந்துட்டு. ஸோ அதை தான் நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம். ஸோ நானோ ஸ்பேஸ் டாட் பேஷ் ஆர்சி. ஸோ என்டர் அடிச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் எண்டுக்கு போயிடுங்க, லாஸ்ட். ஓகேவா? ஸோ லாஸ்ட் லைனில் ஒரு கமாண்ட் டைப் பண்ணுங்க, எக்ஸ்போர்ட் ஸ்பேஸ் பாத் PATH கேபிட்டலில் கொடுங்க, ஈக்குவல் டு நம்மளோட பின் ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம்ல, எங்கே இருக்காது, ரூட், அதாவது ஸ்லாஷ் ஹோமில் சக்திக்குள்ளார பின்ன்றதை கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை இங்கே கொடுக்கணும். ஸோ டபுள் கோட்ஸில் கொடுங்க. ஸோ இந்த ரூட்டில் ஹோமில் சக்தின்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக வந்துட்டு டாலர் சிம்பிள் போட்டு ஹோம்னே கொடுத்துடலாம். ஸோ HOME ஹோம் கொடுத்துட்டு அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ரூட்ல ஹோம்ல சக்தியில் இருக்கிறன்னு அர்த்தம் ரைட்டா. அது டைரக்டா டாலர் ஹோம்னே கொடுத்துடலாம். அப்புறம் ஸ்லாஷ் பின் அப்படின்னு கொடுங்க. இந்த பாத்தை வந்துட்டு ஏற்கனவே இருக்க ப்ரீவியஸ் பாத்தில் நம்ம அப்பெண்ட் பண்றோம். ஸோ அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கோலன் கொடுத்து டாலர் பாத் கொடுங்க.
ஸோ $path path டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இது நானோ எடிட்டர் கண்ட்ரோல் ஓ கொடுங்க, ரைட் பண்ணுமா கேட்கும், எஸ் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் எக்ஸிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சோர்ஸ் ஸ்பேஸ் ரூட், இதுதான் ஸ்லாஷ் ரூட், அதுல ஹோம், அதுல சக்தி, இதுக்குள்ளார டாட் பேஷ் ஆர்சி இருக்கு ரைட்டா. ஸோ டாட் பேஷ் ஆர்சி இருக்கு, அதை நீங்க வந்து சோர்ஸ்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஏதோ ஒரு சம் மிஸ்டேக் இருக்கு, செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நானோ ஸ்பேஸ் டாட் பேஷ் ஆர்சி. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் லாஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பாத் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் $home/bin. ஓகே, இங்கே நான் கொடுத்துட்டேன் கோட்ஸ், இங்கே ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன், இங்கே ஒரு லாஸ்ட்டில் ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த டபுள் கோட்ஸ் வராது, ஓகேவா. ஸோ $path. இப்போ ஓகே ஃபைன். இப்போ சோர்ஸ்ன்ற அந்த கமாண்டை கொடுங்க. ஸோ சோர்ஸ் ஸ்பேஸ் ரூட்ல ஹோம்ல சக்தியில டாட் பேஷ் ஆர்சி ஃபைல் இருக்கு, அப்போ டாட் பேஷ் ஆர்சி அப்படின்னு கொடுங்க. இப்போ உங்களுக்கு எந்த எரரும் காமிக்கல. ஓகே, இந்த சோர்ஸ்ன்ற கமாண்ட் எதுக்கு கொடுக்குறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாவே எடுத்துக்கலாம். ஸோ ஜாவாவை நீங்கள் கம்பைல் பண்ணுறீங்க, ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுவீங்க, அதில் போயிட்டு நீங்கள் பாத் செட் பண்ணுவீங்க. செட் பாத் ஈக்குவல் டு C:/program file/java/jdk/bin செட் பண்ணுவீங்க ரைட்டா. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்பைல் பண்ணுறீங்க, ரன் பண்ணுறீங்க. ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. திரும்பியும் அந்த கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ கம்பைல் பண்ணீங்கன்னா கம்பைல் ஆகாது, ஏன்னா திரும்பியும் நீங்கள் பாத் செட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பாத் செட் பண்ணுறத பர்மனெண்ட் ஆக்கணுன்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், என்விரான்மெண்ட் வேரியபிளில் போயிட்டு நம்ம ஜாவாவோட ஹோமை கொடுத்துட்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் சி டிரைவ்லேருந்து ஓப்பன் பண்ணாலும் சரி, டி டிரைவ்லேருந்து ஓப்பன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஜாவா சீன் கொடுத்தா போய் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது ரைட்டா. அப்படி அந்த பேஷ் ஆர்சி ஃபைலில் பாத் செட் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பியும் டெர்மினலில் ஓப்பன் பண்ணுவாங்க ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. அப்படி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சோர்ஸ் ஸ்பேஸ் /home/சக்தி ஸ்பேஸ் டாட் பேஷ் ஆர்சின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது டெர்மினல் நான் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்காது. நான் இந்த டெர்மினல்லே எனக்கு இமீடியட்டாக அதோட எஃபெக்டை காமிச்சிடும், ஓகேவா. ஸோ அதுக்கு தான் சோர்ஸ் அப்படின்றத கொடுக்குறோம். இப்போ நம்ம ஃபைல் பேர் என்ன, ஹலோன்றது தானே இருந்துச்சு. இப்போ நம்ம கொடுத்து பார்க்கலாம் கமாண்ட் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணவே இல்லை, ஹலோன்னு மட்டும் கொடுக்குறேன், என்டர் அடிக்கிறேன் பாருங்க, அதோட அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக வரும், ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் PWDன்றது ஒரு கமாண்ட் இருக்கு, ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. என்டர் அடிச்சா உங்களுக்கு ஹோம் சக்தி அப்படின்னு வருது. அப்போ இந்த PWக்கு பின்னாடி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வருது. ஸோ இன்பிட்வீன் நடுவில் பார்த்தீங்கன்னா பார்த்த ஹோம்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அது என்னன்னு காமிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ லைக் $home அப்படின்னு கொடுத்தா சாரி தப்பா என்டர் பண்ணிட்டேன். ஸோ எக்கோ $path ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கலாம். பாத்துன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் பாத் காமிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரீவியஸாக ஏற்கனவே இருந்த பாத்து, ஓகேவா. இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல, ஏற்கனவே ப்ரீவியஸாக இருந்த பாத்து. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் சக்தி பின்னுன்றது வந்து நான் கொடுத்த பாத்து அதில் அப்பெண்ட் ஆயிடுச்சு, ஓகேவா. ஏன்னா நம்ம தான் எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, அதனால தான் அப்பெண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நீங்க எக்கோ $home கொடுத்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம். அது உங்களுக்கு ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி காமிக்கும். ஸோ கைஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.